எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபி அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை மத்திய அரசு வெளியிடு. ஸோ நாட்டினுடைய அந்த முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து வெளியீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய அந்த பேர் பார்த்தீங்க அப்படின்னா பிரஹார். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இதற்கான அந்த வழிமுறைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, பயங்கரவாத தாக்குதல்களை தடுத்தல், அதாவது இந்திய எல்லைகளை பாதுகாப்பு படைகள் மற்றும் குடியேற்ற அதிகாரிகளுக்கு அதிநவீன ஆயுதங்கள், கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் வந்து வழங்கப்படும். அப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த பயங்கரவாத தாக்குதலை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பயங்கரவாதத்திற்கு சாதகமான நிலைமை வேறறுத்தல். விளிம்பு நிலையில் உள்ளவர்களின் வறுமை, அவர்களுக்கு வேலை கிடைக்காததை பயன்படுத்தி இந்த பயங்கரவாத அமைப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களை வந்து அந்த பயங்கரவாத கொள்கைக்கு வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இதை வந்து தடுக்கும் நோக்கில் வந்து நல்ல திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படுகின்றன. ஸோ தரமான கல்வி, மலிவான வீட்டு வசதி, அரசு பணிகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சர்வதேச நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்தல், வெளிநாடுகளுடன் பரஸ்பர சட்ட உதவி ஒப்பந்தம், நாடு கடத்தல் ஒப்பந்தம், கூட்டு பணிக்குழு ஒப்பந்தம் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சர்வதேச அளவில் வந்து நடவடிக்கை மேற்கொள்கிறாங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா, மனித உரிமைகள், எதிர்வினைன்னு சொல்லும்போது விசாரணைகள் வாயிலாக நீதிமன்றங்களில் குற்றத்தை நிரூபித்து தண்டனை பெற்றுத்தரும் நடவடிக்கைகள் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்னா, அந்த பயங்கரவாத சம்பவங்கள் வந்து நடைபெறாமல் தடுக்க முடியும். அதே மாதிரி மொத்தமாக திரட்டப்படும் திறன்கள், தேவைப்படும் கருவிகள், தொழில்நுட்பம், ஆயுதங்கள் தொடர்ந்து கொள்முதல் செய்யப்படுகின்றன நாட்டில். அதே மாதிரி முழுமையான சமூக அணுகுமுறை, அனைத்து பயங்கரவாத நடவடிக்கைகளையும் குற்றமாக்கி அதற்கு கிடைக்கும் நீதி, ஆயுதங்கள், பயங்கரவாதிகள், அவர்களுக்கு நிதியுதவி அளிப்பவர், ஆதரவளிப்போருக்கு புகலிடம் கிடைப்பது ஆகியவற்றை தடுப்பதே இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் உத்தியின் நோக்கம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் தான் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா, குளிர்கால ஒலிம்பிக் போட்டி நிறைவு, நார்வே முதலிடம். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ், பேப்பர் 2 இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து கவர் ஆகும். குளிர்கால ஒலிம்பிக் போட்டி பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய மிலன் மற்றும் கார்டினா நகரில் வந்து நடைபெற்றிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து அதிக பதக்கங்களுடன் நார்வே பார்த்தீங்க அப்படின்னா முதலிடத்தை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இந்த போட்டியை வந்து நடத்தின இத்தாலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4வது இடம் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதில் 92 நாடுகள், 2871 போட்டியாளர்கள் வந்து கலந்துருக்காங்க. இதுவும் நார்மலாக ஒலிம்பிக் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா 4 வருடத்திற்கு ஒரு முறை தான் நடைபெறும். ஸோ அடுத்ததாக 2030ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸில் வந்து இந்த போட்டியானது நடைபெற இருக்கு.